சென்னை மாநகரத்தின் முக்கிய அடையாளங்கள்ல ஒண்ணுதான் வள்ளுவர் கோட்டம். தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமா விளங்கும் வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய கட்டிடக்கலை நிபுணர் வி கணபதி ஸ்தபதி அவர்களால வள்ளுவர் கோட்டம் வடிவமைக்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்களால அடிக்கல் நாட்டப்பட்டு 1976ஆம் ஆண்டுல வள்ளுவர் கோட்டம் கட்டி முடிக்கப்பட்டது. திருவாரூர் தேர் போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் 39 மீட்டர், அதாவது 128 அடி உயரம் கொண்டது. 133 அதிகாரங்கள் மற்றும் 1330 குறள்களால செதுக்கப்பட்டு 3000 கற்களால கட்டப்பட்டிருக்கு. ஆசியாவிலேயே தூண்களே இல்லாம கட்டப்பட்ட மிகப்பெரிய அரங்கம்னா வள்ளுவர் கோட்டம். இந்த அரங்கத்துல 4000 பேர் வரை அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டு 49 ஆண்டுகள் கடந்த நிலையில கடந்த 10 ஆண்டுகளா சரியான பராமரிப்பு இல்லாம இருந்த நிலையில தற்போது 80 கோடி மதிப்பீட்டுல புதுப்பிக்கப்பட்டு பழமை மாறாம புது பொலிவோட காட்சியளிக்குது.